கொண்ட வேத பாகம் ஏசாயா 1 அதிகாரம் 18 முதல் 20 வரை. ஏசாயா 1:18 முதல் 20. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. ஆமென். விசேஷித்த பாடலை அறிவிக்கிற போது கெவின் குருசாமிங்கிற போது அப்புறம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அவர் யார், எவர், குருசாமி, கெவின் நிகழ்ச்சிய. அதனால் அது ரமேஷுடைய பிள்ளைகள் என்பதை பார்க்கிற போது மிகுந்த சந்தோஷம். பிள்ளைகளை கத்தரிக்கின்ற வளர்க்கிறார்கள். அந்த பிள்ளைகள் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இன்று நமக்கு கத்தருடைய செய்தியை அறிவிக்கப் போகிறவரை அறிமுகப்படுத்துவது அது ஒரு மரபு, ஒரு வழக்கம், அறிமுகப்படுத்துவோம். ஆனால் இன்று நான் அறிமுகப்படுத்த போகிற திரு ஆனந்த பாலன் என்று மட்டும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அவருடைய முழு பெயர் என்னுடைய பெயரும் சேர்த்து தானியேல் ஆனந்த பாலன். ரொம்ப அருமையான ஒரு பெயரை கொண்டவர். 1966ஆம் ஆண்டிலிருந்து 71ஆம் ஆண்டு வரைக்கும் நான் குழிக்காடு நம்முடைய இடி தாமஸ் மெமோரியல் ஹைஸ்கூல் பள்ளிக்கூடத்தில் பொருளாளராக இருந்தேன், ட்ரெஷராக இருந்தேன். ஒரு 6 ஆண்டுகள் இருந்தேன். 3 பிரின்சிபால்களோடு நான் வேலை செய்திருக்கிறேன். முதல் பிரின்சிபால் தம்பி ரிபலுடைய அப்பா மாணிக்கதாசன் அவர்கள். 2வது பாஸ்டர் ஒய்ஜி தாமஸ் அவர்கள். 3வது இஎஸ் ஜேம்ஸ் அவர்கள். அவர்கள் அனைவரோடு 3 பேரோடு நான் இணைந்து நான் அங்கே ஊழியம் செய்து கொண்டிருக்கிற போது 1968ஆம் ஆண்டு ஒரு தமிழாசிரியர் நமக்கு தேவை என்று நான் பிரசுரப்படுத்திய போது தானியேல் பாலன் அவர்கள் தமிழாசிரியராக வந்தார்கள். அவர்களோடு நான் ஒரு 2-3-4 வருஷங்களாக வேலை செய்திருக்கிறேன். எனக்கு ஒரு அருமையான நண்பர், என்னை மிகவும் விரும்பி நேசிக்கிற நண்பரும் கூட, குடிக்காடுக்கு வந்து பிரின்சிபாலாகவோ அல்லது எந்த பதவியில் வகிக்கக்கூடியவர்களாக வந்தாலும் அங்கே சில காலம் இருந்துவிட்டு மறுபடி போய்விடுவார்கள், வேறு ஊருக்கு போய்விடுவார்கள். என்னை போல 66ஆம் ஆண்டு அங்கே போனேன். 71ஆம் ஆண்டு மறுபடியும் திருச்சிக்கு வந்து விட்டேன், ட்ரெஷராக வந்து விட்டேன். ஆனால் அவர்கள் 68ஆம் ஆண்டிலிருந்து 2013ஆம் ஆண்டு என்றால் ஏறக்குறைய 45 ஆண்டுகள். ஆமா, அத்தனை ஆண்டுகளிலே ஒரு 4 வருஷம் மட்டும் தஞ்சாவூர்ல, அதுவும் குடிக்க ரொம்ப தூரம் இல்லை, தஞ்சாவூர்ல நம்முடைய பள்ளிக்கூடத்தில் முதல்வராக இருந்து விட்டு மறுபடியும் குடிக்காட்டு வந்து அங்கேயே ஊழியம் செய்து ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். அவர்களை நான் மிகவும் நேசிக்கிறேன், மதிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் நமக்கு சொல்ல போகிறார்கள். கவனமாக கேள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு கனம் மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் சபையாக சேர்ந்து கர்த்தரை துதிப்பதற்காக, தொழுது கொள்வதற்காக வந்திருக்கிற அனைவரையும் அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நல் நாமத்தினாலே வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். பிதாவாகிய தேவனாலும்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இரண்டு அருமையான சிறு பிள்ளைகள் ரொம்ப அழகாக பாடினாங்க. அதோட அவளை அப்படி ஒரு ஆட்டம் போட்டுகிட்டே அந்த பையன் பாடினார். நான் சபையார் எல்லாம் பார்த்தேன், எல்லாரும் பெரும்பாலும் அப்படி ஆடிட்டு தான் இருந்தாங்க. பெரிய தத்துவ பாடல்லாம் எடுத்துக்கிடாதபடிக்கு ஒரு எளிமையான பாடல் எடுத்து அந்த சிறு பிள்ளைகளுக்கு ஏற்ற ஒரு பாடலை தெரிந்தெடுத்து ரொம்ப அழகாக பாடி உயர்ந்த ஒரு கருத்தை நம்முடைய சபைக்கு முன்பாக வைத்திருக்கிறார். பாடல் ஆரம்பிக்கும் போது கெட்ட சகைவா இருந்தார். பாட்டு முடியும் போது நல்ல சகைவா மாறி போனார். இன்றைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற நாம் ஒருவேளை கெட்ட சகைவா வந்திருக்கலாம். ஆலயம் முடிந்து போகும்போது அனைவரும் நல்ல சகைவாய் போவதற்கு ஆண்டவர் கிருபை செய்வாராக. இந்த புல்பீட்டு எனக்கு தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு நான் நினச்சிட்டு வந்தேன். இந்த புல்பீட்டுக்கும் உடம்பு சரியில்லை ஒரு பக்கமாக நெளிச்சுக்கிட்டு நிற்குது. என்னன்னு தெரியல, ஏன் இந்த ஏற்பாடுன்னு எனக்கு தெரியல. இது புத்தகம் வைக்கவும் முடியல, ஒன்றும் இல்லை, வச்சா ஓடும். எனினும் கர்த்தர் நம்மோடு நம்மை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கப்பட்ட வேத வாக்கியத்தில் மீண்டும் ஒரே ஒரு வாக்கியத்தை மட்டும் மறுபடியும் வாசிக்க வேண்டும் என்று நான் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 8வது வாக்கியம். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேறிந்திருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும். இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் அது பஞ்சை போல் ஆகும். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் அழைக்கிறார், சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லுகிற கர்த்தர், ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டையில் வாருங்கள், பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற ஆண்டவர் இந்த இடத்தில் ஒரு வித்தியாசமான அழைப்பை நமக்கு வைக்கிறார். வாருங்கள், பால் சாப்பிடுறதுக்கு இல்லை, திராட்சரசம் சாப்பிடுறதுக்கு இல்லை, வழக்காடுவோம் வாருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். உங்களுடைய பாரங்களை இறக்கி வைப்பதற்காக வாருங்கள், உங்களுடைய நுகத்தை லகுவாக்குவேன் வாருங்கள், உங்களுக்கு பாலும் தேனும் தருகிறேன் என்று சொல்லுகிற வாருங்கள் என்று அழைக்கிற ஆண்டவர் இந்த இடத்திலே வழக்காடுவோம் வாருங்கள் என்று அழைக்கிறார். சற்று வித்தியாசமான ஒரு அழைப்பு. ஆனாலும் அந்த அழைப்பின் அடிப்படையில் ஆண்டவருடைய அன்பே இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏதோ வாங்க உங்களை தீர்த்து கட்டுறேன்னு சொல்றாரு, அதுக்காக அழைக்கிறார்கள் இல்லை. வாருங்கள், வழக்காடு. அன்பின் சுரபியாகிய கர்த்தர் நாம் அனைவரையும் வாருங்கள் வழக்காடுவோம் என்று அன்போடு அழைக்கிறார். ஏனென்று சொன்னால் மனிதனுடைய பாவம் பெருகி போய்விட்டது. பாவத்தின் மேல் பாவம், குற்றத்தின் மேல் குற்றம், அநீதியின் மேல் அநீதி, சொல்லி வாழாத தீமைகளை மனித சமுதாயம் செய்து கொண்டே போகிறபடினாலே இந்த அநியாயத்திற்கும் அக்குமரத்துக்கும் பாவ வாழ்க்கைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து மனிதன் தூய்மை அடைய வேண்டும் என்பதற்காக கர்த்தர் அழைக்கிறார். ஏன் நாம் பாவத்தின் மேல் பாவம் செய்து போறோம் என்று சொன்னால், காலையில் ஓய்வு நாள் பள்ளிக்கூடத்தில் நிறைய டிஸ்கஷன் இருந்துச்சு. பாவம் செஞ்சு செய்யறோமா, தெரிஞ்சு செய்யறோமா, தெரியாம செய்யறோமா? எல்லாரும் தெரிஞ்சுதான் செய்யறது, தெரியாம யாரும் செய்யறது கிடையாது. கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் தெரியாம செய்யறமே தவிர நமக்கு தெரியாம செய்யல, நாம தெரிஞ்சுதான் செய்யணும். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், வேதம் சரியாக சொல்லுகிறது, துர்க்கிரியைகளுக்குரிய தண்டனை உடனே கிடைக்காதபடியால். நீங்க பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியத்தை வாசி பாருங்க. துர்க்கிரியர்களுக்கு தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால். தப்பு செஞ்சோன்னா பட்டாலும் ஒரு அடி விழுந்துன்னா நாம பாவம் செய்யணும். செஞ்சுட்டு இருக்கும்போதே பெடர்ல ஒரு அடி விழுந்துச்சுன்னா எப்படி இருக்கு வச்சுங்க,
நம்ம எச்சரிக்கை. அப்படி நடக்காததுனால, அப்படி அடி விழாததுனால மனிதருடைய இதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் பார்க்க மாட்டாரு, அடிக்க மாட்டாரு, கேட்க மாட்டாரு என்று நாம் நினைக்கிறபடியினாலே துணிகரம் கொண்டிருக்கிறது. ஆயினால்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே என்னை துணிகரமான பாவத்திற்கும் மறைவான பாவத்திற்கும் என்னை விலக்கி காத்தரும் என்று சொல்கிறார். மனித சமுதாயம் மனிதர்களை உதாரணமாக வைத்து பாவம் செய்யும். இந்த துறை அவர்கள் அருமையா சொன்னார். ஆபராக 4 மணி கட்டிதான், நான் 4 மணி கட்டி விட்டதா? எங்க எக்ஸாம்பிள்? ஏன் ஈசாக்கு ஒரே மழை போட்டு வாழ்ந்தாலும் நான் அது மாதிரி வாழ்வேன்னு எடுத்துக்கலாம்ல. என்னெல்லாம் நமக்கு சாதகமா இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கிறது. அவன் 10 லட்சம் ரூபாய் அடிக்கிட்டு போயிருக்கான், 10,000 தான் திருடு. என்ன வந்து பிடிச்சிட்டு பேசுறாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது நான் வெறும் சுஜிப்பி. 10 லட்சம் திருடுனா 10,000 திருடுனா ஆண்டவர் பார்வையில திருடன் தான். சாலமோன் அன்னைக்கு 1000 மனைவி இருந்துச்சு, எனக்கு அட்லீஸ்ட் 2 கூடாதா? மனிதனுடைய சிந்தனை இப்படி போகிறபடினாலே பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்காதபடிக்கு நாம் பாவத்தின் மேல் பாவம் செய்து கொண்டிருக்க ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா 5:6 சொல்லுகிறார், நான் பொறுத்து பொறுத்து இழைந்து போனேன். நீ திருந்துவேன்னு நான் பொறுத்து பொறுத்து பார்த்து கொண்டே இருக்கிறேன். நீ திருந்துகிற வழியை காணும், நான் தான் இழைத்து போய்விட்டேன். ஆண்டவர் ரொம்ப வாடி போயிட்டார். திருந்துவான்னு பார்த்தா திருந்தவே காணும். ஆகவே சொல்கிறார் ஆண்டவர், வழக்காடுவோம் பார். நம்மளை அழிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு விருப்பமே கிடையாது. இல்லைன்னா ஒரு நிமிஷம் தீர்த்து கட்டிடுவார். ஆனா நம்மளை அழிப்பது ஆண்டவருடைய நோக்கம் அல்ல. நம்ம வாழ வைக்க வேண்டும், நாம் தூய்மை பெற வேண்டும், பரலோக ராஜ்யத்தில் அவரோடு சார்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தமாய் இருக்கிறது. ஆயினால்தான் அவர் பொறுமையோடு இருக்கிறார். எப்படியாவது மனம் திரும்பியா பிள்ளை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம மீது குற்றம் சுமத்துகிறார். வா வழக்காடும். நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? உங்க பேர் அப்படிதான். நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் என்ன பாவம் பண்ணேன்? ஆண்டவர் என்ன தண்டிக்கிறாரு? நீ பண்ணாத பாவமே கிடையாது, கேட்கறது மட்டும் நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு ஆண்டவர் நம் மீது குற்றம் சுமத்துகிறார். எரேமியா 2ஆம் அதிகாரம் 13வது வாக்கியத்தை வாசிப்போம். எரேமியா 2:13. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார். 1 இல்ல 2. ஒன்று என்ன? ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெயை விட்டு விட்டார்கள். அதற்கு பதிலாக தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார். என்ன விட்டுட்டாங்க? நான் யாரு? ஜீவ தண்ணீர் ஊற்று. ஜீவ தண்ணீர் ஊற்ற விட்டுட்டு தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார். ஊற்றுக்கும் தொட்டிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஊற்று ஊறிட்டே இருக்கும், தொட்டில கொண்டாந்து ஊத்தணும். ஊற்றுல ஊறும் நீர் மகா பரிசுத்தமாக தூய்மையாக இருக்கும், தொட்டி நீர் அசுத்தமாக இருக்கும். ஊற்று நீர் குறையாது, தொட்டி நீர் குறைஞ்சிருக்கு. ஏற்கனவே ஓட்ட தொட்டி வேற, மேலே எடுக்கிறது பாதி, கீழே போறது பாதி. ஜேடி தாமஸ் பள்ளிக்கூடத்துல ஒரு பெரிய கிணறு இருந்தது. படிச்சவங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த தண்ணீர் வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும், இனிப்பா இருக்கும், நல்லா இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க கோயம்புத்தூர்ல இருக்கிற சிறுவாணி வாட்டர் தான் தமிழ்நாட்டிலே பெஸ்ட் வாட்டர்னு சொல்லுவாங்க. ஆனா குடிகாட்டில் வந்து அந்த கிணத்து தண்ணீரை குடிச்சவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. குடிகாட்டு தண்ணீர் தான் பெஸ்ட் வாட்டர் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்ற தண்ணீர் அது. நிறைய பிள்ளைகளுக்கு, படிச்ச பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு தெரியும்.
யாராவது வந்து தண்ணி ஊற்றினா போகும்போது ஒரு கேன் எடுத்துட்டு போவாங்க, ஏதோ கிரேப் ஜூஸ் வாங்கிட்டு போற மாதிரி. அந்த தண்ணீர் வந்து அந்த கிணறு வந்து கொஞ்சம் பழமையான கிணறுனால அது கொஞ்சம் அப்படி கொஞ்சம் வீணாக போக ஆரம்பிச்சது. அதெல்லாம் சொன்ன இடத்துல பிரின்சிபாலுக்குலாம் ஒரு உண்டு, வேற யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அவங்களுக்காக வந்தாதான் ஐயா அந்த கிணறு வீணாக போயிட்டு அதை கொஞ்சம் சரி பண்ணுவோம், அதுலேயே ஒரு போர்வெல் ஏற்போனா கேட்கவே மாட்டாங்க. அந்த கிணறு அப்படியே போயிட்டு வந்து நான் ஒரு 4 வருஷம் வெளியில போயிட்டு பாஸ்டர் சொன்ன மாதிரி 4 வருஷம் கழிச்சு வந்து பார்க்குறேன், அந்த கிணத்து பக்கத்துல ஒரு 6 பெரிய பெரிய தொட்டி கட்டி தண்ணீர் நிரம்பி இருக்கு. பார்த்தா கசிஞ்சு போடு. என்ன ஆச்சு? இந்த கிணறு சுத்தமா நாசமா போயிட்டு அதை பராமரிக்க ஒண்ணு, பழுது பார்க்க ஒண்ணு, அதை சுத்தம் பண்ண. இந்த 6 தொட்டியை 1 லட்சம் ரூபாய் போட்டு கட்டியிருக்காங்க. அந்த 1 லட்சத்தை அந்த கிணத்துக்கு செலவு பண்ணியிருந்தா அது ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப எனக்கு இந்த வசனம் தான் ஆண்டவர் எவ்வளவு அற்புதமா சொல்லியிருக்காரு. ஏற்கனவே நல்ல தண்ணீர் இந்த கிணத்தை விட்டுவிட்டு 1 லட்சம் ரூபாய்க்கு தொட்டி கட்டி, பைபிள நல்லா படிச்ச யாரோ அதை செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். வெடிப்புள்ள தொட்டிகளை, தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு தொட்டிகளாக வெட்டி கொண்டார். நமக்கு ஆசீர்வாதத்தையும் கிருபையும் இரக்கத்தையும் இன்னும் பரலோக ராஜ்யத்தையும் தருவதற்காக ஆயத்தமாய் இருக்கிற அன்பின் ஆண்டவரை விட்டுவிட்டு நம்மை அழிப்பதற்கு கங்கணம் கட்டிக்கொண்டு யாரை வஞ்சிக்கலாமோ என்று சுற்றித் திரிகிற பேரினை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். பரிதாபமான ஒரு விஷயம். நல்லதை விட்டுட்டு கெட்டதை படிச்சுட்டு ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். எரேமியா 2ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்தை வாசித்து பார்ப்போம். எரேமியா 2:6. நாளை வாசிட்டோமா? ஆண்டவர் எவ்வளவு மனம் உருகி மனம் நொந்து ஒரு கேள்வியை கேட்கிறார் பார்த்தீங்களா? என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போவதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். என்னையா அநியாயம் பண்ண, என்னை விட்டு போயிட்டீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் உங்களுக்கு என்ன தீங்கு பண்ணேன்? எகிப்து தேசத்துல கல் அறுத்து சுட்டுக்கிட்டு இருந்தீங்க, உங்களை அங்கிருந்து விடுதலை ஆக்கி வந்தேன். செங்கடை பிளந்து உங்களை கூட்டிட்டு வந்தேன். பசி நீங்க மன்னாவை கொடுத்தேன். தண்ணீர்ல நீங்க கண்மையில இருந்து தண்ணி வர வச்சேன். எங்களுக்கு மட்டன் பிரியாணி இல்லாம எங்களுக்கு சோறு உள்ள போக மாட்டேங்குன்னு சொன்னீங்க. காடையை கொடுத்து தின்னு தொடங்கன்னு யோதா நதியை உங்களுக்கு வத்த போக சொல்லி உங்களை கடக்க வச்சேன். கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன். நீங்க பசியா இருந்தீங்க, நான் விருந்தா வந்தேன். நீங்க நோயா இருந்தீங்க, நான் மருந்தா வந்தேன். உங்களுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு என்னுடைய தேவ தூதர்களுக்கு கட்டளையிட்டு உங்களை ஏந்தி கொண்டு போக வைத்தேன். உங்களுடைய வலது பாரத்தில் நான் நிழலாயிருந்தேன். இரவும் பகலும் கண்ணுறங்காமல் உங்களை நான் காத்தேன். பகலில் மேக சம்பவமாக இருந்தேன், இரவில் அக்னி சம்பவமாக இருந்தேன். நான் உங்களுக்கு என்ன குறை வச்சேன்? ஏன் இப்படி போயிட்டீங்க? ஒரு பரிதாபமான திருமணம் நடந்துச்சு. இதெல்லாம் திருமணத்திலே பரிதாபமான திருமணம். எல்லா திருமணமும் சந்தோஷமா நடக்கும், இது ஒரு பரிதாபமான திருமணம். ஒருத்தர் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அதனாலதான் சொன்ன பரிதாபமான கல்யாணம். முதல் மனைவி இருக்கும் போது அந்த அம்மாவுக்கு தெரியாம கோயில்ல கல்யாணம் நடக்கும். கோயில்ல நம்ம சர்ச்சில் நினைச்சுக்காங்க, இந்து கோயில். அவர் கல்யாணம் நடந்து தாலி கட்டி முடிச்சுட்டார் இன்னொரு பொண்ணுக்கு. அன்னைக்கு கல்யாணம்னு அப்போதான் அவங்க புருஷனை தன்னை விட்டுட்டு இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணி போறாங்கன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு காலையில தான் தெரிஞ்சது. அவங்க அடிச்சு புரண்டு ஓடி வந்தாங்க அந்த கல்யாணத்தை நிறுத்திடணும்னு சொல்லி. ஆனா இங்க அவங்க வரும்போது கல்யாணம் பண்ணிச்சு. அந்த அம்மா கண்ணீரோட நின்றுட்டு
ஒரு கணவர் அப்படி ஒரு சட்டையை பிடிச்சி, நான் உனக்கு என்னையா குறை வச்சு, என்ன குறை நீ என்னட்ட கண்டுட்ட, இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கேட்டாங்க. அவரோட தலை அப்படி குடிஞ்சிச்சு. கல்யாணத்தை சுத்தி நிற்கிற எல்லா தலையும் குடிஞ்சிச்சு. இந்த பெண்ணினுடைய கேள்விக்கு யாராலும் பதில் சொல்ல முடியும். இந்த கேள்வியை மட்டும் கேட்டுட்டு அந்த சகோதரி கண்ணீரோடு போய்விட்டார். ஆண்டவர் அதே கேள்வியை இந்த இடத்தில் கேட்கிறார். என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி போவதற்கு என்னிடத்தில் என்ன குறை கண்டீர்கள்? என்னை விட பிசாசுகிட்ட என்ன அதிகமா இருக்குது? சாத்தான் எந்த விதத்தில் என்னை விட உயர்ந்தவன். ஏன் ஜீவ தண்ணீர் ஊத்தாகி என்னை விட்டு விட்டீர்கள்? எதற்கு தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை உங்களுக்கு வெட்டி கொண்டீர்கள்? அப்படி போவதற்கு நான் என்ன தவறு செய்தேன்? யார் கேட்கிறான்? நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறார், என்னிடத்தில் என்ன குறை கண்டீர்கள்? ஆண்டவர் குறையில்லாதது. மனுஷருக்கு புத்தி பங்கி போச்சு. ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு, மிருக குணம் உள்ள மனுஷன் அதை அறியா, மூடன் அதை உணரா. மிருககுணம் உள்ள மனுஷர்கள் ஆண்டவருடைய உண்மையான ஆசீர்வாதத்தையும் அவருடைய நற்பண்புகளையும் உணர்வதில்லை. அவர் நம் மீது வைத்திருக்கிற இரக்கத்தையும் கிருபையும் புரிந்து கொள்வது. ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசி 10ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் எப்படி கெட்டுப்போனாங்கன்னு சொல்றாங்க. ஞானி மிருகமாகிவிட்டார், மேய்ப்பர்கள் பாஸ்டர்லாம் மிருகமாகிவிட்டார். மிருக குணம் வந்துச்சு அவளுக்கு. விசுவாசிகளுக்கு மிருக குணம் வந்துச்சு. மனுஷர்கள் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணம் உள்ளவர்களானார்கள் என்று வேதத்தில் நான் சொல்லல, பைபிள் சொல்லு. மனிதர்கள் அனைவரும் மிருக குணம் உள்ளவர்களானார்கள். ஆண்டவர் இன்னும் சொல்றாரு, மிருகத்தோடு நீ மோசமா போயிட்ட. நான் மிருகத்தை விட நம்முடைய வாழ்க்கை மிகவும் மோசமா போய். மிருகம் என்ன செய்யும்? அது இஷ்டத்துக்கு செய்யும். அதுக்கு ஒன்றும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் கிடையாது. பசுமாடு வலதுபுறம் தான் போகணும்னு எங்கேயாவது சட்டம் எழுதிச்சிருக்கா? வெறும் மாடு ரோட்டில் நடக்கும்போது இடதுபுறம் தான் நடக்குன்னு சட்டம் இருக்கா? கிடையாது. நமக்கு இருக்கு. மிருகத்துக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் யாரும் போட முடியாது. நமக்கு இருக்கிறது சட்டத்திட்டங்கள், அதன்படி நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் 10 கற்பனைகள் நமக்கு தான் தந்தார். மிருகத்துக்கும் பறவைக்கு ஆண்டவர் கொடுக்கல, மனுஷருக்கு தான் தந்தார். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்தை வாசிப்போம். எப்படி நம்ம மனுஷரோடு பண்ணிக்குவோம், மிருகத்தோட கேடு கட்டு போயிட்டோம்னு அங்க ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கை தருகிறார். ஏசாயா 1:3. ஒரு நெத்தி அடி அடிக்கிறார் ஆண்டவர். மாடு தன் எஜமானனை அறியும், கழுதை தன் முன்னனையும் அறியும், ஆனால் என் ஜனமோ உணர்வில்லாமலும் அறிவில்லாமலும் இருக்கிறது. மாட்டுக்கு தெரியா அது எஜமானன் யாருன்னு? உனக்கு தான் தெரியும். உண்மையான எஜமானனை என்னை விட்டுட்டு பிசாசுகிட்ட போயிட்டேன்னு சொல்றாரு ஆண்டவர். மாடு தன் எஜமானனை அறியும். எங்க கிராமத்துல நல்லா பார்த்துருக்கேன். நெல் வியாபாரிகள்லாம் 7 மணிக்கு மேலதான் நெல் வண்டி ஓடி போவான். பட்டணத்துக்கு கிராமத்துல இருந்து அவன் போய் அங்க வித்துட்டு வண்டியில படுத்துருவான். கரெக்டா அந்த மாடு வீட்டுக்கு வந்துடும். விடியகாலம் நிற்கும். மந்திரபுரங்கிற ஊர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. மந்திரபுரம் எங்க இருக்குன்னா நாகர்கோவில் பக்கத்துல இருக்கு. அந்த சந்தை, அங்க ஒரு சந்தை இருக்குது, வடசேரி. வாழைக்காய் ரொம்ப, வாழை பழம் ரொம்ப ஃபேமஸ். நாகர்கோவில் பக்கத்துல நல்லா தெரியும். அங்க ஒரு விவசாயி ஏராளமான வாழைத்தாரில் வண்டியில ஏற்றிட்டு வந்து அந்த வடசேரி சந்தையில வித்துட்டு நிறைய பணத்தை மடியில கட்டிட்டு பிரயாணப்பட்டு போனார். தன்னுடைய கிராமத்துக்கு போறார். போற வழியில சில திருடர்கள் அவரை மறித்து அவரை அடித்து குற்றுயிரும் குலைவருமா போட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த வண்டி மாடு
தன்னுடைய எஜமானனை சுமந்து கொண்டு, காயம்பட்ட தன்னுடைய எஜமானனை சுமந்து கொண்டு, ரோட்டில் எவ்வளவோ டிராஃபிக் இருக்குது, பஸ்ஸு போகுது, எல்லாத்துக்கும் விலகி விலகி இங்கே விலகணுமோ இங்கே ஒதுங்கணுமோ எல்லாத்துக்கும் ஒதுங்கி இங்கே வந்து நின்றுச்சு. அவங்களுடைய வீட்டில் வந்து நின்றுச்சு. வீட்டில் இருக்கிற ஓடி போய் பார்த்தா வீட்டு தலைவர் வந்து அடிபட்டு காயப்பட்டு கிடக்கிறார். மாடு தன் எஜமானனை அறியும். கழுதை எங்க மேஞ்சாலும் இருட்ட பிறகு எங்க வரும்? எஜமான வீட்டுக்கு முன்னால வந்து நின்றும். என் ஜனமோ உணர்வில்லாமல் அறிவில்லாமல் இருக்கிறார். மிருகத்துக்குலாம் தன்னுடைய எஜமான விசுவாசம் அதிகம். நம்ம மிருகத்தோட கீழே போயிட்டாலும் நம்ம எஜமான ஆண்டவருக்கு விசுவாசம் குறைஞ்சிட்டு. மிருகங்கள் தன்னுடைய எஜமானர் மீது மிகுந்த விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறார். நான் கொடிகாட்டில் பிரின்சிபல் இருந்தது ஒரு நாய், கண்ட்ரி டாக், சும்மா அந்த நிற்கும்ல, அல்சேஷன் கில்சேஷன் எல்லாம் கிடையாதுங்க, சாதாரண தெரு நாய். ஒரு குட்டி வந்து நின்றுச்சு. அதுக்கு பாவமாத்திரம் எங்கள் வீட்டம்மா வந்து அப்பப்போ தவிர காலை நல்லா பால் ஊற்றுவாங்க, சாப்பாடு போடுவாங்க. அது சாப்பிட்டு எங்கள் வீட்டு வாசப்படியில், பின்பக்க வாசப்படியில் ஒரு மரம் தான் அந்த நிழலே தான் படுத்துருக்கோம். அது கொஞ்சம் வளர்ந்துட்டு நான் ஸ்கூலுக்கு போகும்போது பின்னாலேயே வரும். ஸ்கூல் படியில் போய் ஏறிட்டு திரும்பி பார்ப்பா, அது திரும்பி வீட்டுக்கு போகும். அது வரணும் வரும். நான் ஸ்கூல் மேலே ஏறணும், அது திரும்பி வீட்டுக்கு போயிடும். ஒரு நாள் என்ன பண்ணோம், ஒரு ஓய்வு நாள் அன்னைக்கு அவசரமா புறப்பட்டு நான் என் மனைவி அப்புறம் 2 பேரும் அந்த பிள்ளைகள்லாம் அங்கே இருந்தாங்க. வீட்டு பின்கதவை திறந்து போட்டு முன்கதவை மட்டும் பூட்டிட்டு போயிட்டு, பின்கதவை நாங்கள் திறக்கவே இல்லை, பூட்டவே இல்லை, முன்கதவை மட்டும் பூட்டிட்டு நாங்கள் போயிட்டோம். இந்த சம்பவத்தை ஏற்கனவே மிஸ்டர் விஜயன் அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு பிரசங்கம் முடிஞ்சு அப்புறம் வேற ஏதெல்லாம் ப்ரோக்ராம் நடத்தி எல்லாம் போயிட்டு அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு ராத்திரி 8 மணிக்கு வந்து கதவை திறந்து லைட் போட்டா இந்த நாய் ஒரு நாளும் உள்ள வராத நாய் உள்ள படியில ஏறி வாசப்படியை தாண்டி அந்த வாசப்படி பக்கத்தில் படுத்து. நாங்கள் வந்து லைட் போட்டோம், அப்படி திரும்பி பார்த்துச்சு. திரும்பி ஒரு பார்வையில் பார்த்துட்டு அது இறங்கி போச்சு. அது பார்த்த பார்வை எப்படி திரும்ப இருந்துச்சு, கதவை திறந்து போட்டு போயிட்டா யூஸ்லெஸ் வரும். கதவு திறந்திருக்கிறது, தன்னுடைய எஜமானி வீடு கதவு திறந்திருக்கிறது என்பதற்காக படியேறி ஒரு நாள் வராத அந்த நாய் உள்ள வந்து அந்த வாசப்படியிலே நாங்க வர்ற வரலையும் தண்ணி குடிக்காம சாப்பிடாம அது காவல் செய்து விட்டு எஜமான விசுவாசத்தை நிரூபித்து விட்டு நாங்கள் வந்த பிறகு இறங்கி போனோம். எவ்வளவு அற்புதம் பார்த்தீங்களா? மிருகங்கள் தன்னுடைய எஜமானனை அறிகின்றன. அதுக்கு 5 அறிவு, நமக்கு 6 அறிவு, 7வது அறிவுன்னு கூட படம் எடுக்கிறான். 3 4 இருக்கான்னு சந்தேகமா இருக்கு. நடுவில் சில பக்கத்தை காணும். கேட்டா 6 தாண்டி நாங்கள் இப்போ 7க்கு போயிட்டு இருக்கோம். எங்க போகிறோம் 7க்கு? மிருகத்தை விட நாம் கேவலமாக நடந்து கொண்டிருக்கிறோம். மிருகம் தான் அப்படின்னா பறவைகள் எப்படின்னு மேலே சொல்லுது பாருங்க. எரேமியா 8:7 வாசிப்பாரு. எரேமியா 8:7. காட்டுப்புறாவும் கொக்கும் அகைவலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொன்னார். மிருகத்தோட கொஞ்சம் குறைஞ்ச அறிவு உள்ளது பறவை. மிருகத்துக்கு 6 அறிவு, பறவைக்கு 6 அறிவு கிடையாது. பறவைக்கு அறிவு குறைவு மிருகத்தை விட. மிருகத்துக்கு 5 அறிவு, பறவைக்கு இன்னும் குறைவு. அதுக்கு இன்னும் குறைவு. அது என்ன செய்து பாருங்க, ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும். காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவிலான் குருவியும் தங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். எப்ப வரணும், எப்ப போகணும். இந்தியாவில் வேடந்தாங்கல்னு ஒரு இடம் இருக்கு, தமிழகத்தில். ஆஸ்திரேலியாவில் இருந்து பறவைகள் வரும், வருஷத்துக்கு ஒரு தடவை அது வரும்.
3000 கிலோமீட்டர் அப்படியே கடல் மேலேயே பறந்து. யாருங்க அதுக்கு ரூட் போட்டு கொடுத்தது? நமக்கு எல்லாம் இருந்து நம்ம வழி தப்பி போயிடும், தரையிலேயே நம்ம வழி தப்பி போயிடும் இல்லையா? ஆனா இந்த பறவைக்கு அதுக்கு ஒண்ணு இதெல்லாம் கிடையாது. நம்ம இந்த திசை காட்டும் கருவிகள், நம்ம கப்பல் மாலுமிகள் வச்சிருக்கிற மாதிரி, ஏரோப்ளேன்ல பைலட் வச்சிருக்கிற மாதிரி அந்த பறவைகளுக்கு ஒண்ணும் கிடையாது. அதுக்கு யாரும் ட்ரைனிங்கும் கொடுத்தது கிடையாது. இப்படிதான் ஓட்டணும், இப்படிதான் வரணும்னு சொல்லி. எவ்வளவு அற்புதமாய் அந்த பறவைகள். எப்ப இந்தியாவுக்கு போகணும்னு அதுக்கு தெரியும். எப்ப இந்தியாவுக்கு போனா நமக்கு சாப்பாடு கிடைக்கும்னு தெரியும். கரெக்டா வந்து ஒரு 5-6 மாசம் இருக்கும். இனிமே இந்த நாடு லாய்க்கூடாது, ஃபாரின் கிளம்பிடும். ரொம்ப அதிசயமான சுனாமி வந்த போது ஒரு அதிசயம் சொன்னா, ஒரு பறவையாவது ஒரு விலங்காவது சாகவில்லை. ஆனால் லட்சக்கணக்கான மனிதர்கள் செத்து போயிட்டார். வேதாரண்யம் ஒரு இடம் இருக்கு, அது பக்கத்துல பெரிய காடு, ரொம்ப அழகான கடலை ஒட்டி காடு. கொஞ்சம் தூரம் போனோட அப்படியே காடு, கடற்கரை ஒட்டுன்னு காடு, நீ எங்கேயும் பார்க்க முடியாது. அங்க நிறைய காட்டு குதிரைகள், மான்கள் இவையெல்லாம் இருக்கின்றன. அந்த சுனாமி வரதுக்கு முதல் நாளே இந்த கடற்கரை ஓர இருக்கிற இந்த மிருகங்கள் எல்லாம் காட்டுக்குள்ள உள்ள அந்த கடைசி பகுதிக்கு ஓடி போச்சு. போகும்போது சும்மா போகல, அந்த குதிரை எல்லாம் கணச்சுக்கிட்டு போயிட்டு. ஸ்ரீவைகுண்டம் ஒரு ஊருக்கு, திருநெல்வேலியில இருந்து திருச்செந்தூருக்கு போற வழியில ஸ்ரீவைகுண்டம் ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு போறதுக்கு ஒரு பாலம் வரும். அந்த பாலத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 7-8 உயர்ந்த மரம் இருக்கும். அந்த உயர்ந்த மரத்தை நிமிர்ந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வௌவால்கள் தலைகீழாக தூக்கி விட்டு. இந்த பக்கம் போனீங்கன்னா நம்ம இதெல்லாம் எங்க பார்க்க வரோம்? எங்க டீ கடை இருக்கு, எங்க வடை கிடைக்கும், இதெல்லாம் தலைகீழ தொங்கிட்டு. ஏன் அது தலைகீழ தொங்குதுன்னா, வௌவாலுக்கு வந்து ஆசன வாய் கிடையாது. வாயால தான் சாப்பிடணும், வாயால தான் சிறுநீர் கழிவெல்லாம் வெளிப்படுத்தணும். தலைகீழே தொங்கிட்டு இருக்கும். அது ஒரு மாதிரி பிறகு எல்லாம் ஒண்ணுமே தான் இருக்கு. போறது அதே தான், உண்மை என்ன போக வரக்கூடாதோ. ஓ சரி சொல்லிட்டேன். ஆனா வாய் தான் எல்லாமே. அது இருட்டுன உடனே புறப்பட்டு போவோம். அந்த வௌவால்கள் எங்க போவோம் தெரியுங்களா? சிலானுக்கு போவோம், பழம் சாப்பிடுவோம். போய் பழம்லாம் சாப்பிட்டுட்டு வெடிய காலம் வந்து சேர்ந்தோம். அதே இடத்துக்கு கரெக்டா வந்து சேர்ந்தோம். சுனாமி வரதுக்கு முந்தின நாள் புறப்பட்டு போன பறவைகள் சில மணித்துளிகளில் சத்தம் போட்டுட்டு திரும்பி வந்துருச்சான். அதுக்கு தெரியுது சுனாமி வரப்போகுது, ஆபத்து வரப்போகுது. பறவை தன் நாரை முதலா நாரை, கொக்கு, காட்டு புறா அதுக்கெல்லாம் உணர்வு இருக்கியா. திரும்பி வந்துச்சு. வௌவால் அருவருப்பா இருக்கும். பார்த்தா வாயாலே தின்னு வாயாலே மனம் கழிச்சா எப்படி இருக்கும்? நம்ம அப்படி செய்வோமா? யாராவது வாந்தி வாங்குறது இவன் நமக்கு ஒருத்த வாந்தி எடுத்தாலே நமக்கு கொமட்டிட்டு வருது. அப்படி ஒரு அருவருப்பான பறவை திரும்பி வந்துட்டு. நம்மால் கேட்கவே மாட்டோம். அரசாங்கம் சொல்லிக்கிட்டே இருக்கு, கடல் கொந்தளிப்பா இருக்கிறது, மீனவர்கள் யாரும் மீன் பிடிக்க போக வேண்டாம் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனா போயிடுவாங்க, கேட்க மாட்டோம். அடுத்த நாள் சொல்லுவான், மீன் பிடிக்க போன 20 மீனவர்களை காணவில்லை. அரசாங்கம் போட்டு ஹெலிகாப்டர் அதெல்லாம் வச்சு இந்த பயணிகளை தேடி தேடியே அரசாங்கத்துல பாதி சொத்து அழிஞ்சு போச்சு. சொன்னா கேட்க மாட்டாங்க, போகிறாங்களா போறான். மனிதனுடைய சுபாவம் என்னன்னு சொன்னா, எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதை செஞ்சு பார்க்கறதுல ஒரு ஆர்வம். இதுதான் பாவத்துக்கு இது அடிப்படை காரணம். எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோம், தொடாதனா தொட்டு பார்த்தா என்ன செய்யும், தின்னாதனா தின்னு பார்த்தா என்ன செய்யும், உரசாதனா உரசு பார்த்து என்ன செய்யும். எதை கூடாதுன்னு சொல்றோமோ அதை செஞ்சு பார்க்கறதுல ஒரு சரி ஒரு ஆர்வம். அதனாலதான் பாவத்துல இருந்து விடுதலை இல்லை. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க மனம் திரும்பணும், நான் சொல்றதை கேட்கணும். என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாட்டார். என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாட்டார். ஒரு செய்தி படித்தேன் பேப்பர்ல, செய்தித்தாள். பொங்கலுக்கு வந்து ஒரு அம்மா நிறைய வெல்லம் வாங்கிட்டு வந்து சக்கரை பொங்கலை செஞ்சு சாப்பிட்டுருக்காங்க.
மீதி வெள்ளத்தை ஒரு இடத்துல வச்சிருந்துருக்கு. கொஞ்ச நாளைக்கு அவங்க பையன் சொல்லிருக்காமா, பாயசம் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு செய்யுன்னு சொல்லிடு. இது போய் வெள்ளம் எடுத்துருக்கு. அங்க பக்கத்துல பாலிடாயின்னு ஒரு மருந்து, வயல்ல பூச்சிக்கொல்லி மருந்து, அது ரொம்ப விஷம். அந்த பாட்டில் கொஞ்சம் கயண்டுக்கிட்டு இந்த வெள்ளத்து மேல விழுந்து, பாட்டோட அப்படி குந்தி கொட்டி வெள்ளத்து மேல இந்த பாலிடாயெல்லாம் விழுந்துருக்கு. இந்த அம்மா பாயசம் வைக்க போன அம்மா அது விஷம் போட்டுக்கிட்டு எடுத்து தூர போடலாம்ல, அதுல ஒரு கத்தி எடுத்து இந்த பாலிடாயில் பட்ட இடத்தெல்லாம் சுரண்டிட்டு பாயசம் வச்சுட்டு அது மட்டும் குடிச்சிட்டு நாசமா போக கூடாது. பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு குழந்தை, 3 வயசு குழந்தை வந்து எப்போதும் விளையாடும், முதல்ல அந்த பாயசத்தை வச்சு அதுக்கு கொடுத்துட்டு குழந்தை குடிச்சுட்டு இருக்கும் போதே குழந்தையோட அம்மா அதை கூட்டிட்டு போறது வந்துட்டாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு அவங்க குடிச்சிட்டு போன பிறகு இது கொஞ்சம் எடுத்து குடிச்சிருக்கு. குழந்தை இறந்து போச்சு, குழந்தையோட அம்மா இறந்து போயிட்டாங்க, பாயசம் வச்ச பாட்டியும் இறந்து போயிட்டு. என் ஜனங்கள் உணர்வு இல்லாமலும் அறிவில்லாமலும் சங்காரமாகிறார். ஆண்டவர் சொல்றார், வா வழக்காடு, எவ்வளவு குறை உன்னிட்ட இருக்குது. ஆனா ஒண்ணு அப்படியே எல்லாத்தையும் மூடி 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 மறைச்சிக்கிட்டே போனீங்கன்னா நீ எப்போ நீ வெண்மை ஆகும். நான் விட மாட்டேன், ஆண்டு சொல்ல, நான் உன்னோட விட மாட்டேன், நீ என்னிடத்து தப்பிக்க முடியாது, உன்னோடு நான் வழக்காடுவேன், உன்னை விட மாட்டேன், நீ போனாலும் உன்னுடைய பிள்ளைகளை நான் விசாரிப்பேன். வாசித்து பாருங்கள், எரேமியா 2:9 வாசி. எரேமியா 2:9. இன்னும் நான் உங்களோடு வழக்காடுவேன். எப்படி? உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள், பேர பிள்ளைகள் நான் வழக்காடு. நீ தப்பிச்சலாம் நினைக்காது. பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் ஆண்டவர் விசாரிப்பார். இல்லை, விட மாட்டேன். உன்னை விசாரிப்பேன், உன் பிள்ளையை விசாரிப்பேன், உன் பிள்ளையும் பிள்ளையை விசாரிப்பேன் சொல்ல. அதனால நம்ம சாபத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சு போயிட விட. நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தையோ சொத்தையோ வங்கியில பணமோ சேர்த்து வைக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் பாவத்தை மட்டும் சேர்த்து வைத்து விட்டு போய்விடக்கூடாது. அதான் நாம் பெற்றோர்களாகிய பெரியவர்களாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் பாடம். ஆண்டவர் விட மாட்டார். அப்பா தப்பு பண்ணா கண்டிப்பா பிள்ளைகளுக்கு வரும். எங்க அப்பா என்ன பண்ணாரு, ஒருத்தவனுக்கு ஒரு கடை எடுத்தவனுக்கு ஷூரிட்டி போட்டுட்டார் பேங்க்ல. ஷூரிட்டி போட்டுட்டு எங்க அப்பா செத்து போயிட்டார். அப்பம் பார்த்தா கட்டவே இல்லை. யாரும் கடை வாங்கினாங்க. கோர்ட்ல எனக்கு நோட்டீஸ் வந்துட்டு, எழுதாம பள்ளிக்கூடத்துல வேலைக்கு வந்து 2வது வருஷம் நோட்டீஸ் வந்துச்சு. கோர்ட்ல வந்து ஆஜராக சொல்லி, என்னடா இது கோர்ட்ல இருந்து வந்துருக்கு, எனக்கு அதுக்கு முன்னாடி கோர்ட் பக்கமே போனதில்லை, நாங்கள் போய் நின்று கூண்டில் ஏற்றிட்டாங்க. ஜட்ஜு கேட்குறாரு, ஒரு நோட்டீஸ் கொடுத்து, இது இந்த கையெழுத்து உங்கள் அப்பாவுதான்னு கேட்டார். ஆமாம், எங்கள் அப்பா கையெழுத்து தானே. அப்படி இல்லைன்னு சொன்னேன். ஆமாம், எங்கள் அப்பா கையெழுத்து தான் சொன்னேன். உங்கள் அப்பா சூரிட்டி போட்டிருக்காரு, அவங்க இறந்து போனாலும் நீ தான் அதை கட்டணும் அப்படின்ட்டார். ஏன்னா அவங்க கட்டலை, கடை வாங்கணும், கட்ட மாட்டேன்னு போயிட்டான். அவன் திவாலா நோட்டீஸ் கொடுத்துட்டான், நீ தான் கட்டணும்னு சொன்னான். ஐயோ, இங்க ஏற்கனவே எழுதாமல 240 ரூபா தான் மாசம் சம்பளம் கொடுக்குறாங்க. இதுல வேற மனைவி வேற, 2 பேர் காலத்தை ஓட்டுறதே ரொம்ப கடினமா இருக்கும். இதுல வேற கோர்ட்ல ஜட்ஜி கூப்பிட்டு இந்த கடமை நீ தான் கட்டணும்னாரு. எனக்கு மொழி பிதுங்கி போயிட்டு. அவர் சொல்றாரு, ஜட்ஜி சொல்றாரு, என்ன பார்த்தாலே அவர் பாவமா இருக்கும் போல, ஏன்னா நான் பிக்காம முடிக்கிறேன், ஏன்னா நான் ஒன்றும் லாயரும் கிடையாது, கோர்ட்டுக்கு இதுக்கு முன்னே இப்போ 9 பொண்ணு போனதே கிடையாது, நான் உண்டு என் வேலை ஒன்றுங்கிறத என்ன கூட்டு கோர்ட்டில் இருந்து நீ தான் எல்லாத்தையும் கட்டுன்னு சொன்னால் எனக்கு எப்படி இருக்கும்? நான் இப்போ முடிச்சுட்டு நீ கடனை கட்டிடுங்க, அப்போ வாங்கியிருக்காரு, அது அவர் கையில் தான் நீ ஒத்துக்கிட்டா நம்ம கடனை கட்டிருக்கேன். நான் ஒரு பெருமை வச்சு விட்டுட்டு என்ன பண்ணுறேன்ட்டு, ஐயா எனக்கு மொத்தமாக கட்ட முடியாது, எங்கள் அப்பா வாங்க நான் கட்டணும்னு சொன்னீங்க, கட்டிடுறேன், ஒரு 3 தவணை இல்லை கட்டுறேன்னு சொன்னேன். எதிர் வக்கீல் குதிக்கிறான், தீவிரம், முடியாது, என் கட்சிக்காரர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காரு, உடனே எல்லாத்தையும் மொத்தமாக கட்டணும், அப்படி மொத்தமாக கட்டுறதுக்கு இவர் ஆர்டர் ஆணை இடணும் அப்படின்னு
நான் முடிச்சுக்கிட்டு நிற்கிறேன். மூணு தவணையே நல்லா கட்டு பண்ணிமான்னு தெரியல, ஏதோ சும்மா கேட்டு உண்மைன்னு கேட்டு வச்சேன். ஜட்ஜி அவனையும் பார்த்தார் இவனையும் பார்த்தார், தீர்ப்பு சொன்னார் 10 தவணைகளில் கட்டவும் இருந்தார். அந்த லாயர் கூட அந்த கேஸ்ல முடிஞ்ச பிறகு சொல்றாங்க, தம்பி நீங்க சொன்ன மாதிரி 3 தவணையிலே கட்டிக்கலாம். ஜட்ஜே சொல்லிட்டாரு, நீ என்ன வெங்காயம் 3 தவணை இருக்கு. நான் எதுவும் சொல்லல, விட மாட்டேன். இந்த அரசாங்கமே விடாதுன்னு ஆண்டவர் விடுவாரு. ஓட முடியாது, தப்பிக்க முடியாது. உன்னை விசாரிப்பேன், உன் பிள்ளைகளை விசாரிப்பேன், பிள்ளைகளின் பிள்ளைகளை விசாரி. அப்படின்னா நம்முடைய பிள்ளைகள் என்ன நினைப்பாங்க நீங்க நினைச்சு பாருங்க. நாம இப்படி எல்லாம் சமத்தி வச்சு போடணும், நம்முடைய பிள்ளைகள் நம்ம பத்தி என்ன நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்கன்னு நம்ம நினைக்கணும். பைபிளே சொல்லுது, படிங்க. புலம்பல் 5:7 வாசிங்க. பிள்ளைகளை என்ன நினைப்பாங்க. இப்படி ஒரு அப்பா சுமை வச்சு போனா அந்த பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க நம்முடைய பிள்ளைகள், எங்களுடைய பிதாக்கள் பாவம் செய்து வண்டைய போட்டு போயிட்டாயா, எங்களுடைய பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள், நாங்கள் அவர்களுடைய அக்கிரமத்தை சுமக்கிறோம். எவ்வளவு வருத்தமான ஒரு காரியம் தான். நம்முடைய பிள்ளைகள் பிற்காலத்தில் இப்படி சொல்லலாமா, எங்க அப்பா பண்ண அக்கிரமம் அதெல்லாம் எப்படி சொல்லணும், எங்க அப்பா பண்ண புண்ணியத்தினாலதான் நான் அப்படி நல்ல நிலைமையில நம்முடைய பிள்ளைகள் மார்த்தட்டி சொல்லணும். எங்க அப்பா நடந்துகிட்ட நல்ல நடக்கையினால, எங்க அப்பா அம்மா செய்த புண்ணியத்தினால நான் இப்படி நல்ல நிலைமையில இருக்கிறேன்னு சொல்லணும். எங்க அப்பா செஞ்ச அக்கிரமத்தினால அவர் போயிட்டாரு, இப்ப நான் எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு அல்லாடிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடாது, சொல்ல வைக்க கூடாது, சொல்லவும் கூடாது, சொல்ல வைக்கவும் கூடாது. ஆண்டவர் அதனாலதான் சொல்றாரு, வா வழக்காடி பேச்சு உன் பிள்ளைகளுக்கு அதெல்லாம் போகக்கூடாது. இப்பவே நாம பேசி எடுத்து வழக்காடி நல்ல ஒரு தீர்வை காணுவோம். பயப்படாத, உன்னுடைய பாவங்கள் ரத்தம் போல சிறப்பா இருந்தாலும் பஞ்சை போல நான் ஆக்குவேன். உன்னுடைய அக்கிரமங்கள் உறைந்த மழையை போல இருந்தாலும் அதை நான் வெண்மையாக்குவேன். ஆனால் நீ வா എന്നിട്ട് அறிக்கையிடு, வா வழக்காடுவோம், வா பேசி தீர்த்துக்குவோம். எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கணும் நம்ம முதல்ல சொல்லுவாங்க. ஒன்றும் முடியலன்னாக்கா எதிரி கை வாங்கிடுறா, வேண்டாம் 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 பேசி தீர்த்துருவோம். ஆண்டவர் அப்படி அடிக்கிற, வாப்பா பேசி தீர்த்துருவோம். பரம்பரையா தலைமுறையா அந்த அக்கிரமம் சுமந்து போக கூடாது. உன்னோட ஒழிஞ்சு போட்டு, நீ செஞ்ச பாவம் உன்னோட ஒழிட்டு வா வழக்காடு. கர்த்தர் நம்மை அன்போடு அழைக்கிறார். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டார். வேதம் சொல்றது, நம்மிடத்தில் பாவம் இல்லை என்போமாகில் நாம் பொய்யராயிருப்போம். நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கையிட்டால் அவைகளை மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு ஆண்டவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அதனாலே ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் அழைக்கிற போது நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால், நம்முடைய குற்றங்களையும் அக்கிரமங்களையும் நாம் மறைக்காமல் ஒப்புக்கொண்டு, ஆண்டவரே நான் செய்ததுக்கு இதையெல்லாம் செய்திருக்கிறேன், என்னை மன்னியும், இனிமேல் செய்ய மாட்டேன், அப்படி செய்யாமல் இருப்பதற்கு நீர் எனக்கு பலனும் சத்துவமும் தர வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் மன்றாடினால் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மறைத்து அதனை பஞ்சை போல் வெண்மையாக்குவார். ஒரு பெரியவர் இருந்தார், ஒரு புக்கு கையில் வச்சுட்டே அலைவார். கொடுத்தார், ரொம்ப மோசமான பெரியவர், இப்படியே வச்சுட்டு அலைவார். எல்லாரும் கேட்பாங்க, அது என்னங்க கையில் ஒரு புக்கு வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு சொன்னார், அது சுயசரிதல் இல்லை, சிரிப்பாங்க. பெரிய மகாத்மா காந்தி சுயசரி எழுதிட்டார் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டே இருப்போம். ஆனால் யாருக்கு அந்த புக்கு கையிலே வச்சுட்டு இருப்பார். கேட்டா என்ன பாரு, என்னுடைய சுயசரிதை நான் எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னா. ஒருத்தர் துணிஞ்சு என்னதான் எழுதியிருக்காரு அதை படிப்பேன் அப்படின்னு சொல்லி வாங்கினா அதுல 3 பேப்பர் தான் இருந்துச்சு. என்னமோ ஒரு 100கணக்கான பக்கம் என்னமோ தூக்கிட்டு போனாரு. 3 பேப்பர் இருந்துச்சு, அதுவும் 3 கலர் பேப்பர். முதல் பேப்பர் கருப்பு, 2வது பேப்பர் சிவப்பு, 3வது பேப்பர் வெள்ளை. அப்போ ஒரு மாணவர் கேட்டாரு, என்னையா சுயசரிதை 3 பேப்பர் வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருக்காரு. அப்போ அவர் சொன்னாரு,
நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக என்னுடைய வாழ்க்கை கருப்பாய் இருந்தது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இவனுடைய பாவத்தை நான் அறிக்கையிட்ட போது என் அன்பின் ஆண்டவருடைய ரத்தம் என்னை கழுவிற்று. அப்போது நான் சிவப்பானேன். அதன் பிறகு நான் பரிசுத்தப்பட்டிருக்கிறேன், தூய்மையாகி இருக்கிறேன். முதல் பேப்பர் எனக்கு முந்திய வாழ்க்கை. இரண்டாவது வாழ்க்கையின் அன்பின் ஆண்டவர் எனக்கு செய்த தியாகத்தின் பரிசு. மூன்றாவது இப்போது நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை. இதான் நான் சுயசரித்திரம். இதை விட எனக்கு என்ன சுயசரித்திரம் வேணும் அப்படின்னு சொன்னேன். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். வழக்காடுவோம் வாருங்கள். உங்களுடைய பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் அது உறைந்த மழையை போல் வெண்மையாகும். அது இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போலாம். கர்த்தர் கிருபை செய்வாராக.